அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. அன்பே உருவான நிறைவான இயேசுவே, உமது அன்பு எல்லோருக்கும் சொந்தமானதாய் இருந்தது. எத்தனையோ பேருக்கு ஆறுதலாய், அடைக்கலமாய், தைரியமாய், நம்பிக்கையாய் அன்பு இருந்தது. உமது அன்பு வானக தந்தையிடம் மிகுதியாக இருந்தது. அதே மிகுதியான அன்பை மக்கள் மத்தியிலும் காண்பித்தீர். நீர் இறைவனிடம் வேண்டுவதற்காக தனிமையாய் செல்கிறீர். இறைவன் மீது வைத்திருக்கும் மாறாத அன்பு அவரோடு ஜெபத்தில் ஒன்றிணைய அழைத்து செல்கிறது. அதே உன்னத அன்பு சீடர்களை தேடி சென்றது. படகு நடுக்கடலில் எதில் காற்றால் அலக்களிக்கப்படும் போது அவர்களை நோக்கி நடக்க வைத்தது. பூதம் என்று கத்தின வேளையில் நான் தான் என்று சொல்லி தைரியம் கொடுத்தது. அவர்களை பயமுறுத்துகிற எதிர்காற்றினூடே நீர் படகில் ஏறி அமர்ந்தவுடன் அமைதியாயிற்று. சீடர்களின் துயரத்தில், பயத்தில் நீர் அவர்களோடு இணைந்து இருந்து உமது அன்பால் நிரப்பினீர். எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் பிறரின் துன்பத்தில், நோயில், தேவையில் அவர்களோடு இணைந்திருந்து அன்பை காண்பிக்க எங்களுக்கு வரம் தாரும். புனித அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நிறைவான அன்பை காண்பித்தார். அவரை போல நாங்களும் அன்பான வாழ்வில் இணைந்து வாழ வரம் தாரும். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.